Class 4 and 5 English Unit 4. Circle time activity using words that are similar and opposite. Students, teacher என்ன பண்ண போகிறேன், சென்டென்ஸ் ரீட் பண்ண போகிறேன். நான் சொல்கிற சென்டென்ஸில் ஒரு வேர்டு இருக்கும். அந்த வேர்டுக்கான மீனிங் வந்து இந்த டீம்கிட்ட இருக்கும், டீம் ஏட்ட இருக்கும். ஓகேவா? அதற்கான ஆப்போசிட் வேர்டு இந்த டீம் பியில் உள்ள சென்டென்ஸில் இருக்கும். அவங்க கரெக்டாக என்ன பண்ணணும், பாயிண்ட் அவுட் பண்ணி சர்க்கிள் பண்ணணும். ரெடியாப்பா? ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். I saw a huge tree. I saw a big tree. ஹியூஜுக்கு மீனிங் என்னப்பா? Big. பிக். சர்க்கிள் பண்ணுங்க. குட். நீங்கள் இதுக்கான ஆப்போசிட் சொல்லுங்கள். I saw a small tree. Circle it. Very good. Second sentence. The man saved some money. The man saved little money. சம்க்கு மீனிங் என்ன? Little. லிட்டில். நீங்கள் ஆப்போசிட் சொல்லுங்கள். The man saved a lot of money. Good. சம்க்கு ஆப்போசிட் லாட். ஓகே. Third. The man was furious. The man was furious. கண்டுபிடிங்க, இருக்கும். The boy was furious. இப்போ கண்டுபிடிங்க. The boy was Angry. angry. Very good. அப்போ ஃபியூரியஸ்க்கு மீனிங் என்னப்பா? Angry. சொல்லுங்க எல்லாரும். Angry. நீங்கள் இப்போ ஆப்போசிட் சொல்லுங்க. The boy was calm. Calm. ஃபியூரியஸ்க்கு ஆப்போசிட் என்ன? Calm. Good. The king was slim. The king is thin. Very good. ஸ்லிம்க்கு மீனிங் என்ன? Thin. தின். நீங்கள் தின்னுக்கு ஆப்போசிட் சொல்லுங்க. The king is fat. Fat. தின்னுக்கு ஆப்போசிட் என்ன? Fat. Fat. தின்னுக்கு ஆப்போசிட் Fat. Fifth. Agilan was a powerful boy. Agilan was a strong boy. பவர்ஃபுல்க்கு மீனிங் என்னப்பா? Strong. ஸ்ட்ராங். நீங்கள் ஆப்போசிட் சொல்லுங்க. Agilan was a big boy. Big boy. ஸ்ட்ராங்குக்கு ஆப்போசிட் Weak. லாஸ்ட் சென்டென்ஸ். மீனா likes to eat apples. Meena loves to eat apples. லைக்ஸ்க்கு மீனிங் என்ன? Loves. லவ்ஸ். நீங்கள் ஆப்போசிட் சொல்லுங்கடா. Meena likes to eat apples. லவ்ஸ்க்கு ஆப்போசிட் என்ன? Hates. Hates. Very good. Say thank you. Thank you, teacher.